Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். மேங்கோ அல்வா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மாம்பழத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல இதுல இருக்க சதையை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் அடி ஸ்பூன் வச்சு. இந்த மாதிரி எல்லா பீஸில் இருக்கையும் சதையெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாங்காவையும் இந்த மாதிரி எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம இது கூட சுகர் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறோம். நாங்கள் நார்மல் சுகர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட நம்ம பால் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பால் வந்து ஆப்ஷனல் தான். டேஸ்ட்டுக்காக தான் பால் ஊற்றுறோம். தேவைன்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஊற்ற தேவையில்ல. இப்போ நம்ம இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், உங்கள் மாம்பழம் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட. இப்போ இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ அதில் நம்ம அரைச்சிருக்கோம்ல பேஸ்ட் மாதிரி மாம்பழத்தை, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி பபிள்ஸாக வருது. பாருங்க, ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் கட்டி எங்கேயும் இல்லாமல் இருக்கும். நம்ம சைடில் இருக்கிற ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விடலாம். இப்போ ஒரு 25 நிமிஷம் போல் ஆச்சு. நம்ம உருக்குன நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்துருக்குன்னு. பாருங்கள், இப்போ 30 நிமிஷம் போல் ஆச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அல்வா ரெடி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.